ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் கிங் ஸ்டார். இந்த வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் தந்துச்சுல, அதான் காய்ஸ். ஓகே, ரீசன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கிராணி சாப்டர் 3ல புதுசாக பலூன் எஸ்கேப் தான் காய்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கேட்டு பூட்டிட்டாங்களா? ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த கிராணி சாப்டர் 3ல புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க. ஏற்கனவே ட்ரெயின் அப்டேட் ஒன்று விட்டுருப்பாங்க. இப்போ வந்து இந்த அப்டேட்டு பலூன் எஸ்கேப்னு. ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். டேரெக்டாக நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, டே 1. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இது எல்லாேருக்கும் என்ன பண்ணணும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் நிறைய விஷயத்தை கட் பண்ணிடுவேன் காய்ஸ். ஓகே, இதை எடுத்துகிட்டு அதில் இந்த பூட்டை திறக்கணும். ஓகே, இது எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வராமல் இருக்குது. இந்த கேம் வேறு நான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப ஸ்லோவாக இருக்காமல் இருக்குது இது திறக்கிறது. ஓகே, இதுங்க ஃபஸ்ட்டு இதில் இங்கே என்னாச்சும் இருக்கலாம் பார்க்கலாம். இந்த பிளாங்க்குன்னு தெரியும்ல உங்களுக்கு, மேலே போடும்ல அதெல்லாம் இருக்கும். அந்த மேலே பலகை ஒன்று ஒழிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். இருங்க, இதுலேயும் போய் பார்த்துக்கலாம் ஏதாச்சும் இருக்கா ட்ரெயின் உள்ள. எதுவும் இல்லை. ஓகே, இருங்க, இதெல்லாம் திறந்து விட்ருக்கலாம். இப்போ நம்ம கேள்வி இந்த சைடு வர சொல்ல நம்ம அந்த சைடு போயிடலாம். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. வெப்பன் கீ போடு. ஓகே, வெப்பன் கீ எடுத்தது தான் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல நம்ம வந்து அந்த ஸ்டோன்ஸ் எடுக்கணும். ஓகே, கேள்வி வராளா? ஓகே, எப்படியும் நம்ம அங்கேருந்தே தப்பிச்சு வெளியே வந்தாச்சு. வெப்பன் கீ அங்கே வெளியே தான் போட்டிருக்கேன். இன்னும் வெப்பன் எடுக்கலை. பிளாங்கையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது எடுத்துன்னு போயிடலாம். இருங்க, இன்னும் வெப்பன் கீ நான் ஓப்பன் பண்ணல. இந்த கல் தான் தேடி இருந்தேன். ஓகே, இப்போ தான் 2 கல் கிடச்சிருக்கு. ஒரு 3 கிடைக்கட்டும். இந்த கிழமை கேள்வி அப்போ தான் போட முடியும். ஓகே, நான் நிறைய தேவையில்லாத விஷயத்தை தான் கட் பண்ணிட்டேன் கைஸ். அது நான் இன்னும் அந்த பிளாங்க் தான் போடல. அப்படியே கொஞ்சம் அந்த கிழமை தூங்கியிருந்தான், அவங்ககிட்ட அந்த கண் எடுத்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கேம் நிறைய பேர் விளையாடி இருக்கீங்கன்னு கோசம் நிறைய இது கட் பண்ணியிருக்கேன். நிறைய இது தான், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இருங்க, இது தேவையில்லாத இது. இருங்க, இந்த கண் எடுத்துகிட்டு போய் முதல்ல மேலே போட்டுடலாம். ஓகே, இங்கே கோகோனட்டுக்குள்ளே கூட ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க, இதை போட்டு நான் அதை எடுத்துன்னு போய் கீழே போட்டுடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இருங்க, கீழே போய் அதை எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே ஆயிடுச்சு. அந்த சைடு இருக்குல்ல, சாரி கன்ஃபியூஷனில் போயிட்டேன். இங்கே ஐயோ, அந்த ஃபஸ்ட்டு பிளாங்க் எடுத்துன்னு வந்துடலாம். இருங்க, அந்த சென்ட்ரில் நான் வேறு நடுவில் டார்ச்சர் பண்ணியிருந்தா கட் பண்ணிட்டாதான். ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருந்தா அவ்வளோதான். அந்த பொம்மையை தான் தேடி அதை முடிக்கலான்னு பார்த்தேன், கிடைக்கல. ஓகே, எங்கேயுமே இல்லை. பிளாங்க் அப்போது ஆமாம் இங்கே போட்டோம் கைஸ், சாரி மறந்துட்டேன். ஓகே, நிறைய தேவையில்லாத தான் கட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு அவ்வளோவா கொஞ்சம் புரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும் எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே, பிளாங்க் எடுத்துன்னு வந்து போட்டுடலாம் உள்ள ப்ளேஸ். ஓகே, இருங்க, அது அந்த பக்கத்து ரூமில் போய் அந்த தேங்காய் எடுத்துன்னு வந்துடலாமா? ஓகே, தேங்காய் எடுத்தாச்சு. இது பாருங்கள், நம்ம தேவையான முதல் பொருள் அங்கே இருக்குது, கச்சிச்சு. அங்கே நான் மேலே சும்மா அந்த தேங்காய் போட வர சொல்ல பார்த்தேன். ஓகே, இருங்க, நான் உள்ளே போய் முதல்ல போய் பார்த்துறேன். தேங்காய் முதல்ல போட்டேனா இல்லையா, அதே மறந்துட்டேன். இது வேறு பேசினே அப்படியே வந்துட்டேன். ஓகே, இருங்க, திருப்பி போயிடலாம். ஓகே, இங்கே சாத்தி வச்சுப்போ. திடீர்னு பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் சொல்லி இந்த கேள்வி வச்சுருவாங்க. ஓகே, அது மேலே இருக்க அந்த பாட்டிலு அதுவும் தேவைப்படும். இந்த ஸ்கேப் அது தேவையாக தெரில. நம்ம எல்லா பொருளையும் பார்க்கணும், இதுக்கோசம் அது பார்க்கணும். இது தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்ததுலேருந்து இந்த ட்ரெயின் எஸ்கேப் மாட்டதில்லை, அந்த பொருளாக தான் கிடச்சிட்டுருக்கு. நம்மளுக்கு எதுவுமே நல்லதாக கிடைக்கல. ஓகே, இங்கே கீழே போயிடுறேன். வேறு என்ன எடுக்கலாம்? ஒன்றுமே புரியலையே. ஐயோ செஞ்சு ஐயோ கிழமை இது பாருங்கள். இந்த மாதிரி தான் நடுவில் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டாலும் நிறைய தெரில. இந்த மாதிரி தான் நடுவில் வந்து இந்த மாதிரி மாட்டி அடிச்சு விட்டுடா. ஓகே, இந்த கிழமை அப்படியே வெளியே போயிட்டான் அந்த சைடு. நம்ம அப்படியே இதெல்லாம் திறந்துடுவோம். மேட்ச் பாக்ஸ் இது நல்ல பொருள் தேவையானது, எஸ்கேப்பு தேவையானது நோட் பண்ணி அந்த இடத்த. நல்ல வேலை இந்த கிழமை அப்படியே போயிட்டான். சேஃபில் என்ன இருக்குன்னு போய் ஓப்பன். ஐயோ கேள்வி, அந்த சைடு கிழமை அந்த சைடு கேள்வி. வெளியே ஓடு படி. இது இங்கேயே போட்டுரும் இப்போதைக்கு. இருங்க, வேறு ஏதாச்சும் பொருள் இங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். கல் இருக்குது, எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும். திடீர்னு மிஸ் ஆகிடுச்சின்னு வைங்க, மயக்கத்தில் தான் இருப்பானுங்க.
கேள்வி போயிட்டோன்னே காட்டுறேன். ஓகே, அங்கே மேலேருந்து இது பார்த்தேன் கைஸ். அந்த திறந்து பார்த்தா இந்த இது வச்சுது மேலே போனதில். ஓகே இருங்க, இன்னும் வெப்பன் கீ இங்கே தான் இருக்குது பாருங்க கைஸ். இருங்க, இது எடுத்து இது பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். சேஃப் கீழே இது கச்சுது. ஓகே இருங்க, அதை போய் எடுத்துன்னு வந்துடும், காட்டுறேன் இது எப்படின்னு. பாருங்க இந்த டப்பா மாதிரி இருக்கா, இந்த இடத்துல எதுக்கு எடுத்துன்னு வந்து வச்சானுங்க தெரில. கிழவி வந்தால் கூட தப்பிக்க கூட முடியாது இந்த இடத்துல வச்சுருந்தா. அதோ இதாங்க ஷார்ட் ஏர் பலூன், இது 3வது பீஸ் தான். இருங்க இதை போட்டுறேன். மேலே ஏதாச்சும் இருக்கா, அங்கே கூட ஏதாச்சும் வைப்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே இருங்க, யாராச்சும் வரானுங்களா? திடீர்னு சத்தம் கேட்குது ஒரு மாதிரி. இருங்க, நான் போய் வெப்பன் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வெப்பன் எடுத்தாச்சு. அந்த கிழவினையும் நான் போட்டேன் கைஸ் ஏற்கனவே. அதனால் தேவையில்லாமல் வீடியோ லென்த்து காரணமாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, இது முதல்ல வச்சு விட்றணும். போடு, சூப்பர் கைஸ். இன்னொரு பொருள் இங்கே இருக்குது. இது எத்தனாவது? இதுதான் ஃபஸ்ட்டு பீஸு, கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து ஷெட்டும் திறக்கணும். இங்கே க்ரௌபார் இருக்குது, க்ரௌபாரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அது தேவையில்லாத பொருள் தான். ஓகே இருங்க, வெளியே போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்னடா இது? இருங்க, நான் வெளியே மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, மேலே வந்தாச்சு. திறந்து பார்த்தா இங்கே ஒயர் தான் கைஸ், இதுவும் தேவையில்லாத பொருள் தான். சரிங்க, போய் வேறு ஏதாச்சும் பண்ண முடியல பார்க்கலாம். வேறு கேள்வி கைஸ் பாருங்கள், நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்காம இப்படி போயிருந்தால் வந்து நம்மளை அடிச்சிருப்பா. என்ன செய்ய போகிறா? கீழேயா மேலேயா? ஐயோ பார்த்துட்டா கைஸ். ஓகே, இப்படியே நான் மேலே ஓடிடலான்னு நினச்சேன். கன்று தான் மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே இருங்க, எதுக்கோ சரி பரவாயில்ல, கீழே போயிடுவோம். இங்கே ஓகே, இங்கே போய் இப்போ என்ன பண்ணோம், ஏதோ எடுக்கலான்னு நினச்சேன். ஷெட்கியும் அந்த இதுவும் எடுக்கணும்னு நினச்சேன். இருங்க போய் பார்ப்போம் அது. ஓகே, இந்த ரூம் தான் வேறு திறந்தேன், ஆனால் தேவையில்லாமல் திறந்தேன். ஓகே, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இப்போது, ஆனால் உங்களுக்கு வருது இப்போ தான் வருது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே இருங்க, இது எத்தனை பேர் வெளியே போட்டு காட்டுறேன். வெளியே வந்தாச்சு. இது பாருங்கள், 2வது பொருள். என்னடா ஒரு மாதிரி கிளிச் ஆகிடுச்சு கைஸ், ஏன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட்டு பலூனு. இது எத்தனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். சரிலாம் இது மாதிரி பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் மொத்தமாக உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ஏன்னா சும்மா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும். அதான் இங்கே ஸ்டோன்ஸ் தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்போம். அந்த கேள்விக்கிழமை வந்தால் மண்டையிலே போடலாம். அது பாருங்கள், அந்த சைட் கேள்வி போகிறா. அப்போ நம்ம போய் இன்னொன்று தேடி கண்டுபிடிக்கலாம். கைஸ், நம்மளுக்கு வெற்றிகரமாக 2வது பாட்டை கச்சிச்சு. இதையும் போய் வெளியே போட்டுடலாம். ஓகே போடு. வேறு ஏதாச்சும் எடுக்கணுமா? ஷெட்டுக்கு எடுக்கலான்னு நினச்சோல. ஓகே, ஷெட்கி தந்துட்டோம். ஒரு வழியாக அந்த பொம்மை கச்சிச்சு. உங்களுக்கு தெரியாது கைஸ், இந்த பொம்மை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இந்த சென்ட்ரி நான் நடுவில் வந்து இது பண்ணி விட்டுருச்சு. ஜஸ்ட்டில் இந்த கேள்விக்கிட்டேருந்து அவ்வளோ நேரம் தப்பிச்சிருந்தேன். ஓகே, இது வேறு ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே போயாச்சு. எனக்கு இந்த சென்ட்ரி நான் கதையை முடிக்கிறது மட்டும் காட்டிக்கிறேன். ரொம்ப வெறி ஏற்றிட்டா பாருங்கள். போடு பாருங்கள், பார்க்குறது மட்டும் அதை பாவமாக. அது பாருங்கள், அந்த பாட்டில் இருக்கா, அங்கே ஒரு பாட்டில், இங்கே ஒரு பாட்டில் இருக்கா. அது 2த்தையும் வேறு எடுக்கணும். இது என்ன தரா தெரில. அது இது பேட்லாக்கியா? இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கோ இப்படி போட்டு வைப்போம். இந்த இடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இருங்க, இந்த சைடு திறந்துருக்காங்களா? இதை திறந்து வச்சுப்போம். திடீர்னு இந்த கேள்வி யாருனாச்சும் இந்த சைடு வந்தால் நம்ம அப்படியே சுற்றி ஓட்டிடலாம். அதான் ஓகே தரேன். ஓகே, இன்னொரு சிலிண்டர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சிலிண்டர் தேவை. இது பாருங்கள், அங்கே இருக்குது அந்த வீட்டில். அது மேலே எப்படி வச்சானுங்க தெரில. ஓகே, எப்படியும் சுற்றி பார்த்தேன் வீட்டில், சும்மா பார்த்தேன் மேலே இருந்துக்கு. இப்போ இருங்க, நம்ம மேலே போய் அதை எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். எந்த சைடு பார்த்தோம்? அது அங்கே நின்று பார்த்தோம். ஓகே, இந்த சைடு தான் போகணும். எங்கே தூக்கின்னு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் மெதுவாக. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டிங்களா? அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துட்டு ஐயோ எப்போ இருங்க, இங்கே கரெக்டாக ஒரு ஷெல்ஃபு மாதிரி இருக்குது. இருங்க, இங்கேருந்து எடுக்க முடியா பார்ப்போம். இருங்க, கொஞ்சம் கிட்டே போய் கேட்டாச்சு. இப்போ மேலே எப்படி இருந்துன்னா இந்த சைடில் சின்னதாக இருக்கா, இதே வழியில் அப்படியே மெதுவாக போயிருங்க. அவ்வளோதான், வந்துட்டோமா? இப்போ இதை தூக்கி கீழே போட்டுரும். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை. ஓகே,
வாங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஓகே, அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். இங்கே தான் கீழே வந்தால் தேவையில்லாத வம்பு. ஓகே, நான் தெரியாமல் இந்த கன்று எடுத்துன்னு போய் கீழே வச்சிட்டேன் காய்ஸ். உண்டிக்கோல் எடுத்துன்னு வந்து மேலே போட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல புரியணும். அதை கட் பண்ணிட்டேன் காய்ஸ், அதான் உங்களுக்கு தெரில. கிழமையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது வந்து அந்த பாட்டிலை தான் சுட்டுட்டேன். சரி, அதெல்லாம் ஏற்கனவே விளையாடுறது சரி எதுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். வீடியோ லென்த்து காரணமாகவும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஓகே இருங்க. ஓகே, மெதுவாக போய் ஒன்று எத்தாச்சு. ஓகே, இது வைக்கிறதுக்குள்ளே நான் என்ன பாட்டு பாட்டேன்னு எனக்கு தான் காசு தெரியும். இது எத்தனை நான் இப்போ போகிறது தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்தமாதிரி வந்து இந்த கிழமை இது உள்ளே போய் அங்கே ஒரு கீழே போட்டு திருப்பி மேலேருந்து இது எடுத்துன்னு வந்து கிழவியை போட்டேன் காய்ஸ். அப்புறமா இது வந்துட்டேன். அது ஏற்கனவே வச்சுட்டேன். அது தெரியாமல் எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சி. ஓகே இருங்க, இது உள்ளே ஏதாச்சும் இருக்கா பார்த்துப்போம். இப்போ இங்கே கன்று இருக்கா, அது உள்ளே புல்லட் இருக்குமா, அதுக்கோ போய் பார்க்கலாம். இங்கே நான் வர சொல்ல புல்லட் இருந்தாமல் தான் இருந்தது. ஆனால் புல்லட் எதுவுமே காணும். புல்லட் இருந்தால் மாதிரி தானே இருந்தது, எதுவுமே காணுமே. சரி, கண்ணா அப்போ இது உள்ளே போட்டு போயிடுவோம். நான் அந்த கேரக்டர் பையன் வந்து எடுத்துப்பான். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து கிராணி கேம் யாருக்கு தான் பிடிக்குமோ அவங்க தான் பிளாக் கலரில் ஹார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம மேலே போக சொல்ல அந்த கிழமை வந்து அடிச்சுட்டான். ஓகே, இதான் நம்ம செகண்ட் தடவையாக அவுட் ஆகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், செகண்ட் தடவை அவுட் ஆகிறோம் இந்த கேம். ஐயோ கேள்வி ஓடு அப்பாடி எப்படியோ வந்துட்டோம். பாருங்கள், எல்லா பொருளையும் இங்கே எடுத்துன்னு வந்து போட்டேன். அந்த மேட்ச் பாக்ஸ் கூட அந்த சிலிண்டர் அங்கே இருக்குது. இப்போ இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை. இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். இருங்க, நான் மேலே போய் இந்த கேள்வி வேறு வருது. நான் ஏதாச்சும் பொருள் கீழே எடுத்துன்னு வரணும். லைட்டாக கோல்டு காய்ஸ், அதான் அப்பப்போ இருமலாக வருது. சரி ஓகே, இங்கே வந்தாச்சு. அதை தண்ணியை பூச்சி எடுத்துன்னு போய் வச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு பேட்லாக்கி தேவை. இப்போ அது எடுக்க தான் இங்கே மேலே வந்தேன். ஓகே, எத்தாச்சு. ஓகே இருங்க, நம்ம கீழே போக சொல்ல அந்த கேள்வி வந்துச்சு, அங்கேயே போட்டோம். இப்போ ஸ்ப்ரிங் ஷாட் மேலே வச்சுருந்தோம், அதை எடுத்துட்டோம். இந்த வீட்டில் நம்ம ஒரு தடவை கூட கேள்வியை போட்டு நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ உங்களுக்காக 2 பேரையும் போடுறேன். இப்போ அந்த கிழமை இது உள்ள தான் போனேன், அந்த டைனிங் ரூமில் வந்துட்டான். சாவு. ஓகே, ஐயோ இவன் வேறு பாருங்கள், டைம் ஆக்குறான். வேணே கொடுக்குறதே அவனுக்கு 1 நிமிஷம் தான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணோம். இந்த கண்ணை எடுத்துன்னு போய் வேறு எங்கேனாச்சும் போட்டு வைக்கணும், இந்த கிழமை எடுக்காத மாதிரி. கிச்சனில் எதுக்கு போட்டு வைப்போம், தேவைப்படும். ஏன்னா அங்கேயே புல்லட் வேறு இருக்குல்ல, எதுக்காச்சும் தேவைப்படும். இது இப்படியே இருக்கட்டும். இது உள்ளே போட்டு போயிடும். ஐயோ வெளியே வந்துச்சு, உள்ளே போ. ஓகே, இப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. முதல்ல இப்போ நம்ம தேடுற பொருள் அது உள்ளே கச்சிச்சுன்னா நம்ம அதில் தான் வெளியே போயிடலாம். ஓகே காய்ஸ், அது உள்ளே இருக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது உள்ளே இருக்க ஆவலாக இருக்குது. அது மட்டும் இருந்ததுன்னா அந்த கேமே டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகே, ஐயோ என்னடா இது, ஃபியூஸ் குத்தி ஏமாற்றிட்டீங்க, போங்கடா டே. ஸோ காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையும் தேடிட்டேன். இன்னும் எந்த இடத்த தேடலன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் அதுக்கும் கீழே வந்து ஒரு தடவை பார்த்தேன். ஸோ இப்போ அங்கேயும் இல்லை. இப்போ நான் அது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது அந்த ஃபியூஸ் கிடையாது, அது வேறு மாதிரி. கிராணி சாப்டர் 1 கூட அந்த ப்ளே ஹவுஸ்குள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே இருங்க, நான் எங்கே மிஸ் பண்ண ஞாபகம் வந்துச்சு. இந்த காக்கா பயப்புல தான் விட்டு போனேன். பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இதுதான் வேல்யூன்னு இதை போட்டிருக்கு. இதுதாங்க தேவை. இது இல்லாமல் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓகே, இது தேடி நான் என்னென்ன ட்ரெயின் தான் வேறு திறந்து அது உள்ள தான் பார்த்தேங்க. நிறைய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது தேடுறதுக்கு. ஓகே இருங்க, இப்படியே சுகமாக இந்த வீடியோ முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னை தேடியே ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம அந்த சிண்டை நான் போட்ட சொல்ல கூட இந்த கிழமை வரல. இந்த காக்கா மேலே என்ன பாஸ் வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இந்த காக்காவை போட்டோன்னே ஒரு மாதிரியான அந்த பீட்னு ஒரு சத்தம் கேட்கல. அது திடீர்னு பார்த்தா இவனுங்க வந்துட்டானுங்க. அதை பாருங்கள், 2 பேர் ஜோடியாக வர பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வேறு நான் ரொம்ப ஸ்பீடாக இது வேறு நான் ஓடினே.
எப்படியோ அந்த கிழவிக்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துட்டோம். எங்கேருந்து வரானுங்க தான் தெரில கைஸ். அதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால கரெக்டாகிடுச்சு. ஓகே எப்படியோ தப்பிச்சிட்டோம் அந்த கிழவிக்கிட்டேருந்து. ஓகே இதை பாருங்கள், தனித்தனியாக வந்து போடுறானுங்களாம் பாருங்கள். ஐயோ அவெல்லாம் போட்டேண்ணா, சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே. இருங்க, இது இப்போயே மாட்டிட வேண்டியதான் அந்த கிழவி கண்ணு முன்னாடி. சரி பார்ட் 2வா? சாரி, ஐயோ என்னோட இது. ஓகே இதாக பார்ட் 2. அது நான் 3வது எடுத்துட்டேன். இது வந்து சும்மா இது ஃபிட்டிங்கு கம்பி மாதிரி. இப்போ பாருங்கள் பலூன் வரும் அது போட்டுன்னு பாருங்கள். இதுதான் பலூனு. ஓகே நல்லா பலூன் போட்டாச்சா? ஓகே இந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ மாட்டிடணும். ஓகே இப்போ இந்த கேஸ் எடுத்துன்னு போய் மாட்டிடலாம். ஓகே இதான் மாட்டியாச்சு. ஓகே வேறு ஏதோ விட்டனையா? இதோ இங்கே இருக்குது கைஸ். இதான் கைஸ் நான் ரொம்ப பாடுபட்டுச்சு. அவ்வளோ நேரம் நான் போய் தேடி இது பண்ணிதை பாடி. இப்போ தான் நிம்மதியாகுது. மாட்டியாச்சு. இருங்க, எதா அந்த வத்திப்பட்டி எங்கேயோ போட்டேன்னு. எங்கடா அது? இருங்க, இது எடுத்து வச்சுப்போம். ஓகே வத்திப்பட்டி அதோ அங்கேயே இருக்கா? சரிங்க, இது எடுத்து இதுக்கு உள்ளே போட்டு வச்சுப்போம். கிழவி நாமா. சரி அது வரல. இப்போ அதுக்கு தான் டைம் இல்லை, டக்குன்னு வீடியோ முடிச்சாகணும். என்னடா இது? ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் டேஸ். ஓகே சாரி கைஸ், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அது இது பண்ணணும், கேஸ் ஆன் பண்ணிட்டு தான் இதை பண்ணி வைக்கணும். நான் பற்ற வச்சிட்டேன். ஓகே பற்ற வச்சேனா இல்லையா? இப்படியே இருக்கு. என்னோட இது புகை வந்த மாதிரி தான் இருந்தது. பற்ற வச்சேனா இல்லையா? பறக்குது கைஸ். சூப்பர் கைஸ். ஓகே இது வியூவே செம்மையாக பாருங்கள்.